காலை வணக்கம். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். ஆமாங்க, வேதத்தில் யோசேப்பை குறித்து பார்க்கிறோம். யோசேப்புக்கு ஒரு ஈஸியான லைஃப் இல்லைங்க. அவருடைய லைஃப்பில் நிறைய பிரச்சனைகளும் சேலஞ்சஸும் இருந்தது. அதன் மத்தியில் கர்த்தர் அவன் மேல் கிருபை வைத்தாருங்க. மனுஷர் கண்களிலே தயவு கிடைக்கும்படி செய்தாரு. கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் செய்த எல்லாவற்றையும் அவனுக்கு வாய்க்க பண்ணினாருங்க. இந்த காலை வேளையில ஒரு புதிய மாதத்திற்குள்ளாய் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். நமக்கு முன்பு நிறைய சேலஞ்சஸ் இருக்கலாம், இல்ல சில ப்ராப்ளம்ஸ் நம்மை சூழ்ந்திருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க. பிரச்சனைகள், சேலஞ்சஸ் மத்தியில யோசேப்பு மேல கிருபை வைத்து மனுஷர் கண்களிலே தயவு கிடைக்க பண்ணி அவனோடு இருந்து அவன் செய்த எல்லாவற்றையும் வாய்க்க செய்த கர்த்தர் நமக்கும் உதவி செய்வாருங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நோக்கி பாருங்க. உங்கள் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல நம்பிக்கை வையுங்க. அவரே உங்கள் காரியங்களை வாய்க்க செய்வாருங்க. உங்களுடைய முயற்சிகள், நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசிர்வதித்து வாய்க்க பண்ணுவார். இந்த மாதத்தை ஒரு சக்சஸ்ஃபுல் மந்தா ஏசப்பா மாற்றி தருவாருங்க. சந்தோஷமா புது பலனோட நம்பிக்கையோட இந்த மாதத்தை துவங்குங்க. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? உங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ இந்த காலை வேலையிலுமாய் ஆண்டவரை ஒரு புதிய மாதத்திற்குள்ளாய் அடியெடுத்து வைத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. அப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக ஆண்டவரை நிறைய சேலஞ்சஸ் இருக்கலாம், இல்லை ஒரு சில ப்ராப்ளம்ஸ் அவங்கள சூழ்ந்து இருக்கலாம். ஏசப்பா, இப்படிப்பட்ட பிரச்சனைகள், சேலஞ்சஸ் மத்தியில் யோசேப்புடைய வாழ்க்கையில் அவன் மேலே கிருபை வச்சு மனுஷர் கண்களில் தயவு கிடைக்க பண்ணி அவனோட இருந்து ஆண்டவரை அவர் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் வாய்க்க செய்தீரே. அப்படியே அப்பா, உம்முடைய பிள்ளைகள் மேலேயும் நீங்கள் கிருபை வைத்து மனுஷர் கண்களில் தயவு கிடைக்க பண்ணி அவர்களோடு நீர் இருந்து ஆண்டவரை அவர்கள் செய்கிற எல்லாவற்றையும், அவர்களுடைய முயற்சிகள், காரியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து வாய்க்க செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த மாதம் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் மந்தா இருக்கட்டும் ஏசப்பா. கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. துதி, கன, மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமேன். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாய் இருப்பதாக. ஆமேன்.